மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஐயாவின் வணக்கம். நாம் சென்ற வகுப்பில் இயல் 6 உள்ள உழவு பொங்கல் என்னும் செய்யுள் பகுதியை பற்றியும் இப்பாடலை இயற்றிய வே. ராமலிங்கனார் பற்றியும் பார்த்தோம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்றான். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு என்றான். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்றான். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்றான். என்ற பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் என்றால் நம்மளுடைய வே. ராமலிங்கனார் அவர்கள். இவரை நாமக்கல் கவிஞர் என்றும் காந்திய கவிஞர் என்றும் அழைப்பார்கள். இவரை ஏன் நாமக்கல் கவிஞர் என்றும் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கிறார்கள்? இவர் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூரில் பிறந்ததால் இவரை நாமக்கல் கவிஞர் என்றும், காந்தியின் கொள்கைகளை பின்பற்றியதால் இவரை காந்திய கவிஞர் என்றும் அழைக்கிறார்கள். நம் தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர் யார் என்றால் அவர் வே. ராமலிங்கனார். நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர் யார் என்றால் வே. ராமலிங்கனார். இவர் கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், விடுதலை வீரர், ஓவியர் போன்ற பன்முகம் தோற்றமுடையவர் நம் வே. ராமலிங்கனார் அவர்கள். இவர் 1930ஆம் ஆண்டு நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு ஓராண்டு சிறை தண்டனை பெற்றார். இவரை பற்றிய குறிப்புகளை நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஓகேவா? நம் உலகில் வாழும் மக்களுக்கு, இந்த உலகத்தில் வாழும் மக்களுக்கு தெம்பு தரக்கூடிய ஒரு தொழில் எது? உழவு தொழில் அல்லது பயிர் தொழில் அல்லது ஏறு தொழில், எதை வேணாலும் சொல்லலாம். இந்த உலகில் வாழும் அனைத்து வகையான உயிரினங்களுக்கும் தெம்பு தரக்கூடிய ஒரு தொழில் எது என்றால் அது உழவு தொழில் அல்லது ஏறு தொழில். ஓகே, இந்த உழவு தொழில் மூலம் நமக்கு என்னென்ன கிடைக்கிறது? நாம் உடுத்த உடை கிடைக்கின்றது, உண்ண உணவு கிடைக்கின்றது. நமக்கு தேவையான செல்வமும் உணவும் உடையும் எதன் மூலம் கிடைக்கிறது என்றால் உழவின் மூலம், உழவு தொழிலின் மூலம் கிடைக்கிறது என்றால் நாம் வே. ராமலிங்கனார் அவர்கள். இப்பொங்கலை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும்? இந்த உழவு பொங்கலை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும்? ஏற்ற தாழ்வின்றி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இன்றி, எந்தவித பாகுபாடும் இல்லாமல் உலகில் வாழும் அனைத்து மக்களும் சமமாக, நண்பர்களாக, உறவினர்களாக கொண்டாட வேண்டும் என்று நம்மளுடைய வே. ராமலிங்கன் அவர்கள் கூறியுள்ளார். ஓகே, நம்ம இந்த இயல் 6 உள்ள உழவு பொங்கல் என்னும் செய்யுள் பகுதியில் வே. ராமலிங்கனார் அவர்களை பற்றியும் அந்த உழவு பொங்கல் என்னும் செய்யுளின் பொருளை பற்றியும் நாம் பார்த்தோமா? நம் உலகில் எவ்வளவோ தொழில்கள் இருக்கின்றன. ஆனால் அனைத்து தொழில்களும் நமக்கு பணம் தருமே ஒழிய வேற என்ன தராது? உணவு தராது. இப்போ உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் வாழக்கூடிய, உண்ணக்கூடிய அந்த உணவினை தரக்கூடிய ஒரே ஒரு தொழில் இருக்குமானால் அதுதான் நம்மளுடைய உழவு தொழில் என்று நம் கவிஞர் வே. ராமலிங்கன் அவர்கள் கூறினார். ஓகே, நாம் இன்று பார்க்க இருப்பது இயல் 6 உள்ள விதை திருவிழா என்னும் உரைநடை பகுதியை தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இதுதான் விதை திருவிழா. திருவிழா அப்படின்னாலே நமக்கு நல்ல ஞாபகத்தில் வருது நம்ம ஊரில் நடைபெறும் இந்த கோவில் திருவிழா. திருவிழா அப்படின்னால மக்கள் கூட்டம் அழையும் போதும். இங்கு பார்த்தீங்கன்னா விதை திருவிழா. இப்போ விதை திருவிழா அப்படின்னா விதைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் விதை திருவிழா. இது பாருங்க, இதுதான் விதை திருவிழா. இதில் எண்ணற்ற விதைகள் இருக்கின்றன. 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட விதைகள் இருக்கின்றன. இந்த இடத்தை நல்லா பாருங்க. அனைவரும் வருக, அகம் மகிழ்ந்து செல்க. அனைவரும் அப்படின்னா உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் வருக, அகம் மகிழ்ந்து, அகம்னா என்ன? உள்ளம். உங்களுடைய உள்ளம் மகிழ்ந்து செல்க. நீங்க எல்லாரும் இந்த விதை திருவிழாவை காண வரணும். அவ்வாறு பார்த்து திரும்பி நீங்க செல்லும் போது உங்களுடைய உள்ளம் மகிழ்ந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க நடைபெறுது அப்படின்னா அரசு மேல்நிலை பள்ளி கன்னியாகுமரி. இந்த விதை திருவிழா நடைபெறும் இடம் எது? அரசு மேல்நிலை பள்ளி கன்னியாகுமரி. இது
நடைபெறும் நேரம் என்ன அப்படின்னா காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. இந்த விதை திருவிழா நடைபெறும் நேரம் என்ன, காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுது. இந்த விதை திருவிழாவை தொடங்கி வைக்க யார் வராங்க அப்படின்னா அந்த மாவட்ட ஆட்சியர். மாவட்ட ஆட்சியர்னா யாரு? கலெக்டர். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஆட்சியர் தான் இந்த விதை திருவிழாவை தொடங்கி வைக்க வருகிறார். இந்த விதை திருவிழாவில் பங்கேற்கும் அந்த பங்கேற்பாளர்கள் பார்த்தீங்கன்னா அதில் யாரு சிறந்த பங்கேற்பாளர்களோ, யாருடைய சிறந்த படைப்புகளோ அவர்களுக்கு நிச்சயம் பரிசு உண்டு. இந்த விதை திருவிழாவில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு பங்கேற்பாளர்களும் அவர்களிடம் நிறைய படைப்புகளை சமர்ப்பிப்பார். இப்போ நான் போய் இந்த விதை திருவிழாவில் கலந்துக்கிட்டேன் அப்படின்னா என்னால் இயன்ற படைப்புகளை செய்துட்டு போய் கொடுப்பேன். அது அவங்களுக்கு பிடித்து இருந்தால் நிச்சயம் எனக்கு என்ன பண்ணுவாங்க, பரிசு தருவாங்க. அப்ப இந்த விதை திருவிழா போட்டியில் பங்கேற்கும் சிறந்த பங்கேற்பாளர்களுக்கு பரிசும் உண்டு அப்படின்னு இந்த செய்தியை அறிவிக்கிறவங்க யார் அப்படின்னா அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சமூக ஆர்வலர்கள் தான் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்க, அனைவரும் வருக, அகம் மகிழ்ந்து செல்க. இது நடைபெறும் இடம் எது? அரசு மேல்நிலைப்பள்ளி கன்னியாகுமரி. இது நேரம் என்ன, காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. இதை யார் தொடங்கி வைக்கிறான்? மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்க. ஓகேவா? இப்ப இந்த செய்திகள் அடங்கிய ஒரு தாள், ஒரு பேப்பர் நம்ம பள்ளிக்கூடத்துக்கும் வருது. இதுதான் நம்மளுடைய பள்ளிக்கூடம். நம்மளுடைய பள்ளிக்கூடம் எது? எஸ்ஆர்எம் பப்ளிக் பள்ளி. இப்ப நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அந்த விதை திருவிழா அடங்கிய ஒரு தொகுப்பு ஒன்று வருது. நம்ம பள்ளிக்கூடத்துல நம்ம எல்லாம் பங்கேற்க போறோம். நீங்க எல்லாருமே இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கற்பனையில மூழ்க வேண்டும். நீங்கள் அனைவரும் ஒரு கற்பனையில மூழ்க வேண்டும். உங்கள் அனைவரையும் நான் எங்க அழைச்சு போறேன்? விதை திருவிழா நடைபெறும் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தான் உங்களை எல்லாம் நான் அழைத்து செல்ல போகிறேன். நீங்க எல்லாம் ரெடியா? நம்ம எல்லாம் இப்ப எங்க போறோம்? விதை திருவிழாக்கான கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு செல்ல போறோம். போலாமா? நம்மளுடைய பள்ளியின் பெயர் என்ன? எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல். இதுதான் நம்மளுடைய பள்ளி. இப்ப நம்ம பள்ளிக்குள்ள பார்த்தீங்கன்னா தினந்தோறும் காலையில என்ன நடக்கும்? பிரேயர் நடக்கும். இதுதான் வழிபாட்டு கூடம். வழிபாடு அப்படின்னா பிரேயர் காலம்னு சொல்லுவாங்க, அல்லது தமிழ்ல வழிபாட்டு கூடம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுதான் பிரேயர் கால். பிரேயர் காலில் நீங்க மாணவர்கள் எல்லாம் என்ன பண்றீங்க? வரிசையா நின்றுட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? வரிசையா நின்றுட்டு இருக்கீங்க. இது யார் அப்படின்னா நம்ம பள்ளியின் முதல்வர். நம்ம பள்ளியோட முதல்வர் அவங்க என்ன பண்றாங்க? ஒரு அறிவிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா மாணவர்களாகிய நீங்கள் அனைவரும் விதை திருவிழா நடைபெறும் இடத்திற்கு செல்ல வேண்டும். பேசுறாங்க நம்ம பள்ளியின் முதல்வர் அவர்கள் பேசுறாங்க. மாணவர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு இன்பச் செய்தி, ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நீங்கள் அனைவரும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கும் விதை திருவிழாவை காண செல்ல வேண்டும். அப்படின்னு நீங்க எல்லாம் எப்படி இருக்கோம்? ஜாலி, நம்மளாம் எங்க போறோம்? கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அந்த விதை திருவிழாவை காண போறோம் அப்படின்னா மாணவர்கள் எல்லாரும் அப்படியே ரொம்ப சந்தோஷம். நான் போறேன் அப்படின்னு எல்லாருமே என்ன பண்ணாங்க? ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்ம முதல்வர் சொல்றாரு, மாணவர்களே, நீங்கள் தனியாக போக கூடாது, போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும், உங்களது படைப்புகளை வெளிக்கொணர வேண்டும், பரிசுடன் வர வேண்டும் என்று சொல்றாங்க. அதாவது மாணவர்கள் நீங்கள் அனைவரும் அந்த விதை திருவிழா போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும், உங்களது திறமைகளை வெளிக்கொணர வேண்டும், திரும்பி வரும்போது பரிசுடன் தான் வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உடனே நம்மளாம் என்ன சொல்லுவோம்? ஐயா, நாங்க வரும்போது நிச்சயம் பரிசோட தான் வருவோம் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம். சொன்ன உடனே என்ன பண்றோம்? நம்ம எல்லாம் பிரேயர் முடிஞ்சா நம்ம எங்க போவோம்? நம்மளுடைய வகுப்பறை போவோம். நம்ம எல்லாம் நீங்க எல்லாம் உங்களுடைய வகுப்பறையில போய் அமர்ந்துட்டீங்க. ஓகேவா? நீங்க போய் உங்களுடைய வகுப்பறையில அமர்ந்துட்டீங்க. அமர்ந்த உடனே யார் உங்க வகுப்புக்கு வருவாங்க? உங்களுடைய கிளாஸ் டீச்சர், உங்களுடைய வகுப்பாசிரியர் வந்து சொல்றாங்க, மாணவர்களே, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறும் விதை திருவிழாவை காண செல்ல இருக்கின்றோம். நீங்க யாரெல்லாம் அந்த விதை திருவிழாவில் கலந்து கொள்ள போறீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? நான் வரேன் அப்படின்னு எல்லாருமே கை தூக்குவீங்களா? அப்போ கிளாஸ்ல உள்ள எல்லாரும்
வகுப்பறையில் உள்ள அனைத்து மாணவர்களும் விதை திருவிழாவில் நானும் கலந்து கொள்கிறேன் எல்லாருமே பேரை கொடுக்குறது. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க கற்பனை பண்ணிக்கணும். இப்போ நம்ம கிளாஸ் ரூம்ல இருக்கேன், நான் தான் உங்க கிளாஸ் டீச்சர், நான் தான் உங்களுடைய வகுப்பாசிரியர். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறும் அந்த விதை திருவிழாவை நீங்க எல்லாம் காண வருகிறீங்களா அப்படின்னு கேட்டோடனே நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? நான் வரேன் அப்படின்னு எல்லாரும் உங்களுடைய பெயர் தருவீங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், நம்ம விதை திருவிழாவில் போட்டியாளர்களாக பங்கேற்க வேண்டும், நமது படைப்புகளை வெளிக்கொணர வேண்டும், பரிசு பெற வேண்டும் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க எல்லாரும் ஐயா நாங்கள் உண்மையாவே பரிசு வாங்குவோம் அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லிட்டு அன்று மாலை என்ன பண்றோம்? வீட்டுக்கு போறீங்க. வீட்டுக்கு போனா உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்றீங்க, அப்பா இது மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்துல அரசு மேல்நிலை பள்ளியில விதை திருவிழா ஒன்று நடைபெற இருக்கின்றது, அதுல நான் கலந்து கொள்ள போகிறேன், அதற்கு நீங்க தான் உதவி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு எங்க கிடைக்கிற எல்லா விதைகளையும் வாங்கி நீங்க என்ன பண்றீங்க? ஒரு தொகுப்பேடு மாதிரி தயார் செஞ்சுட்டு அதற்கான நாளை காத்து கொண்டு இருக்கீங்க. அந்த நாளும் வந்து விட்டது, அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கான நாளும் வந்து விட்டது. நீங்கள் அனைவரும் என்ன பண்றீங்க? பள்ளிக்கு வரீங்க. உங்க அனைவரையும் யார் அழைத்து செல்கிறார்கள்? நான் தான் உங்கள் அனைவரையும் அழைத்து செல்கிறேன். இப்ப நீங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய இதுதான் ஸ்கூல் பஸ், நம்மளுடைய ஸ்கூல் பஸ்ல எல்லாம் ஏறி அமர்றீங்க. உங்க அனைவரையும் நான் எங்க அழைத்து போறேன்? அரசு மேல்நிலை பள்ளி, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மேல்நிலை பள்ளிக்கு தான் நம்ம எல்லாரும் போறோம். இப்ப நம்ம பேருந்துல போயிட்டு அப்ப போகும்போது நான் என்ன சொல்றேன்? ஏன்னா நம்ம புது இடத்துக்கு போறோம். அங்க போறப்ப நான் என்ன சொல்றேன்? மாணவர்களே, நாம் அனைவரும் ஒரு புதுமையான இடத்திற்கு செல்ல இருக்கின்றோம். நாம் அங்கு அமைதி காக்க வேண்டும், வரிசையில் தான் செல்ல வேண்டும், வரிசையில் தான் வர வேண்டும் போன்ற அந்த நல்ல ஒழுக்கங்களை எல்லாம் நான் சொல்றேன். நீங்களும் அதெல்லாம் கேட்டுட்டு ஐயா நீங்க எது சொல்றீங்களோ நான் அதன் அப்படியே நடக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றோம்? போயிட்டோம். மேல்நிலைப்பள்ளி, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அந்த விதை திருவிழா நடைபெறும் இந்த இடத்திற்கு சென்று விட்டோம். இப்போ இங்க போனோம்னா நம்ம என்ன பண்றோம்? பஸ் விட்டு இறங்கின உடனே அங்கே உள்ளவங்க எல்லாருமே இதான் அரங்கம். அந்த விதை திருவிழா நடைபெறும் அரங்கம் எதுன்னா இதுதான். இறங்கின உடனே இது வாயில், இந்த வாசப்படி. நான் உள்ள போறேன், எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? வாங்க எஸ்ஆர்எம் பள்ளியில் பயிலும் குழந்தைகள் அனைவரையும் உங்கள் ஆசிரியரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் அப்படின்னு நம்மளை கும்பிட்டு வரவேற்கிறாங்க. நம்ம அனைவரும் போறோம். அவர் போகும்போது நிறைய விதைகள் இருக்கு, நிறைய என்ன இருக்கு? எண்ணற்ற விதைகள் இருக்கு. என்னென்ன விதைகள் பாருங்க? நெல் வகைகள்ல நமக்கு பார்த்தீங்கன்னா சம்பா, குருவை அப்படின்னு தெரியும். ஆனா அங்க பார்த்தீங்கன்னா 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விதைகள் இருக்கு. அங்க எத்தனை விதைகள் இருக்கு? 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட நெல் வகைகள் அங்க இருக்கான். அந்த நெல் விதைகள் அங்க வச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா வாடன் சம்பா, என்ன சம்பா? வாடன் சம்பா, கலர் சம்பா, நவரை, கருங்குருவை. வாடன் சம்பா, கலர் சம்பா, நவரை, கருங்குருவை, மாப்பிள்ளை சம்பா போன்ற 2 லட்சத்துக்கு மேற்பட்ட நெல் விதைகளை அப்படி அழகா வரிசையா அங்கங்கே வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு பயங்கர ஆச்சரியம், பயங்கர வியப்பு. இவ்வளவு நெல் விதைகள் இருக்கா? இவ்வளவு நெல் விதைகளை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? மகிழ்ச்சி அடைகிறோம். கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய போர்டு மாதிரி வச்சிருக்காங்க, இந்த அறிவிப்பு பலகை மாதிரி இருக்கு. அங்க என்ன இருக்கு அப்படின்னா இந்த நெல் விதைகளை நாம் எவ்வாறெல்லாம் சேகரிக்கலாம். இப்ப 2 லட்சம் நெல் விதைகள் இருக்கு. அந்த 2 லட்சம் நெல் விதைகளை நம்ம ஊர்ல கிடைக்குமா? எந்தெந்த ஊர்ல இருந்து கிடைச்சிருக்கும்? அப்ப அவங்க எல்லா விதைகளையும் என்ன பண்ணிருக்காங்க? சேகரிச்சிருக்காங்க. அதான் முதல்ல வந்து சேகரிக்கணும். சேகரித்தால் மட்டும் போதுமா? அடுத்து என்ன பண்ணணும்? அதனை பாதுகாக்க வேண்டும். ஒரு பொருளை நாம் சேகரிக்க வேண்டும், சேகரித்த பொருளை நாம் பாதுகாக்க வேண்டும். பாதுகாத்து வச்சிருந்தா மட்டும் போதுமா? அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். ஒரு பொருளை சேகரித்தல் வேண்டும், பிறகு அதனை பாதுகாக்க வேண்டும், பிறகு அதனை பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தும் போது அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். அதில் என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்கு அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு தானியம் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த தானியத்தை நம்ம பராமரிக்கணும், பாதுகாக்கணும். இந்த தானியத்திலிருந்து என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு, இந்த தானியத்தோட பயன்கள் என்ன அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு படைப்பு.
இப்போ நம்ம இந்த விதை திருவிழாவில் கலந்துக்கிறோம் பார்த்தீங்களா? இப்போ இந்த விதை திருவிழாவில் நம்ம இயற்கையான உணவு வகைகள் எடுத்து போயிருக்கோம். அதை நம்ம எவ்வாறெல்லாம் சேகரித்தோம் அப்படின்னு சொல்லணும். எவ்வாறெல்லாம் சேகரித்தோம், இதை எத்தனை நாள் பாதுகாத்தாங்க, இதோட பயன்கள் என்ன, இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு, இது என்ன, இதில் என்னென்ன விட்டமின்கள் இருக்கு, அதாவது சத்துக்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தா, அது உண்மையானதாக இருந்தா நமக்கு நிச்சயம் பரிசு, நமக்கு நிச்சயம் பரிசு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், அடுத்ததாக போறோம். அங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரங்கம் ஒன்று இருக்கு. மறுபடியும் என்ன பண்றாங்க, ஒரு பெரிய அரங்கம் இருக்கு. ஏன்னா இந்த விதை திருவிழா அந்த பள்ளியை சுற்றில என்ன இருக்கு, வெறும் அரங்கங்களா இருக்கு, வெறும் அரங்கங்களா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அரங்கம் இருக்கு. அங்க போய் பார்க்கிறோம் இயற்கை இடுபொருள்கள், இயற்கை உணவுகள், வீட்டு தோட்டம். இந்த இயற்கை உணவுகளை நாம் எவ்வாறெல்லாம் தயார் செய்யலாம், நம் வீட்டை சுற்றி எவ்வளவு அழகழகான தோட்டங்கள் அமைக்கலாம் போன்ற செய்திகள் அடங்கிய ஒரு நூலினை இங்க தராங்க. இந்த அரங்கத்தில் என்ன தராங்க, அதாவது இயற்கை உணவுகள், இயற்கையான உணவுகளை நாம் எவ்வாறு சமைக்கலாம், சாப்பிடலாம், நம் வீட்டை சுற்றி எவ்வாறு தோட்டமிடலாம், இயற்கை தோட்டங்களை எவ்வாறு இடலாம் போன்ற செய்திகள் அடங்கியதை இங்கே தராங்க. இதை நம்ம பார்த்துட்டே வரோம். கொஞ்சம் தூரம் போறோம், பாதிப்பு அப்படின்னு ஒரு பழம் வச்சிருக்காங்க. பாதிப்பு அப்படின்னு ஒரு பழம் வச்சிருக்காங்க. அது என்னடா பாதிப்பு அப்படின்னு நம்ம எல்லோரும் போய் அங்கே போய் பார்க்குறோம். அங்கே என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா ரசாயன விதைகள், ரசாயன பூச்சி மருந்துகள், ரசாயன விதைகளையும் ரசாயன பூச்சி மருந்துகளையும் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகளை தான் பாதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரசாயன விதைகள், ரசாயனம்னா என்ன, அந்த இயற்கை உரங்கள் அல்லாமல் செயற்கை உரங்களை பயன்படுத்தணும் பார்த்தீங்களா, அதுதான் ரசாயனம் அப்படின்பாங்க. இப்ப ரசாயன விதைகளையும் ரசாயன பூச்சி மருந்துகளையும் பயன்படுத்துவதால் ஏற்படும் அந்த விளைவுகளை தான் பாதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா நம் முன்னோர்கள் எல்லாமே இயற்கை உரங்களை தான் பயன்படுத்துனாங்க. ஆனா இப்போ நம்ம அதிக மகசூல் காணணும் அப்படின்னு அனைவரும் செயற்கை மருந்துகளை பயன்படுத்துறாங்க. அதனாலதான் பார்த்தீங்கன்னா நம் உண்ணக்கூடிய அந்த உணவுப் பொருள் அரிசியில கூட சத்துக்கள் இல்லை அப்படின்னு கூட சொல்றாங்க. ஓகேவா? இப்போ பாதிப்புன்னு எதை சொல்றாங்க, ரசாயன விதைகள் ரசாயன பூச்சி மருந்துகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகளை தான் பாதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இதை பார்த்து கொஞ்சம் தூரம் போறோம். அங்க போய் பார்த்தோம்னா நம்ம வீட்டில் வச்சிருக்கோம்ல பாத்திரங்கள், சின்ன பாத்திரம் பெரிய பாத்திரம் வரைக்கும் அழகழகான பாத்திரங்கள் இருக்குங்களா, அது அடங்கிய ஒரு அரங்கம் இருக்கு. நம்ம அதை போய் பார்க்குறோம். அதுல மேல பார்த்தீங்கன்னா சமையல் பாத்திரங்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நம்ம உள்ள போய் பார்த்தா நம்ம வீட்டில் இருக்கு பார்த்தீங்களா, அலுமினியம், சில்வர் அந்த மாதிரி பாத்திரங்கள் எதுவுமே இல்லை. நம்ம வீட்டில் இப்போ என்ன இருக்கு, அலுமினியம் பாத்திரம் வச்சிருப்போம், சில்வர் பாத்திரம் வச்சிருப்போம். அந்த இரண்டு வகையான பாத்திரங்கள் எதுவுமே இல்லை. அப்ப என்ன பாத்திரங்கள் இருக்கு அப்படின்னா நாம் பழங்காலத்தில் பயன்படுத்திய செம்பு பாத்திரங்கள், இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மரம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தையே பார்த்தீங்கன்னா அழகழகான பாத்திரங்களா செஞ்சிருக்காங்க. சமையல் பாத்திரங்கள், செம்பு பாத்திரங்கள், அதாவது சின்னதுலேருந்து பெரிய வரைக்கும் செம்பு பாத்திரங்கள் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரத்தால் ஆன பாத்திர வகைகளும் வச்சிருக்காங்க, போர் கருவிகளையுமே வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம எல்லாம் என்ன பண்றோம், வியப்படைகிறோம். ஏன்னா சின்னதுலேருந்து அப்படியே சின்னது கொஞ்சம் பெருசு இவ்வளவு பெருசு அப்படியே அழகழகா அடுக்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ரொம்ப ஆச்சரியம் இருந்துச்சு. நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் போறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நவதானியங்கள் அப்படின்னு ஒரு அறிவிப்பாளர் இருக்கு. என்னன்னு இருக்கு, நவதானியங்கள். அது என்ன நவ அப்படின்னா 9 தானியங்கள் என்ன அப்படின்னா நெல், கோதுமை, பாசி பயிறு, துவரை, மொச்சை, எள், கொள்ளு, உளுந்து, கடலை. நவதானியங்கள் என்னென்ன இருக்கு, நெல் இருக்கு, கோதுமை, பாசி பயிறு, துவரை, மொச்சை, எள், கொள்ளு, உளுந்து, கடலை. இந்த அரங்கங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு என்ன பண்றோம், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அப்ப நம்ம இந்த விதை திருவிழாவுக்கு வந்தது ரொம்ப பயனுடையதாக இருந்தது அப்படின்னு நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சு அங்கே போறப்ப இன்னொரு அரங்கம் இருக்கு. அங்க என்னன்னு பார்த்தா எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம சும்மா இருக்கோமா, நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப நம்ம அந்த அரங்கமும் போக முடியல. உடனே நீங்களும் சொன்னீங்க, ஐயா
அங்க வாங்க, அங்க இயற்கை உணவகம் அப்படின்னு அங்க ஒரு அரங்கம் இருக்கு, வாங்க அங்க போவோம் அப்படின்ட்டு சொல்றீங்க. நான் உடனே உங்களை என்ன பண்றேன், உங்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு அங்க போறோம். அங்க போய் பார்த்தா இயற்கை தான், செயற்கை உணவுகளே கிடையாது. நீங்க திங்கிறீங்களே லேசு, அந்த குர்குரே, அந்த மாதிரி எந்த உணவுகளும் கிடையாது. எல்லாமே இயற்கை சார்ந்த உணவுகள். என்னென்ன உணவுகள் இருக்கு? இனிப்பு உருண்டை. என்ன உணவு? இனிப்பு உருண்டை, பிட்டு, பொங்கல், கேழ்வரகு கூழ், கேழ்வரகு அடை, முளை கட்டிய பாசி பயிறு, நவதானிய சுண்டல். நவதானியம் 9 கலந்த மாதிரி ஒரு சுண்டல், கொண்டை கடலை, மொச்சை. இது எல்லா உணவுகளும் அப்படி வரிசைக்கு அடிக்கடிக்க வச்சிருக்காங்க. எல்லா உணவுகளும் என்ன பண்றாங்க, ஒரு பக்கத்துல இனிப்பு உருண்டை, அடுத்தது பிட்டு வச்சிருக்காங்க, அப்புறம் பொங்கல் வச்சிருக்காங்க, அப்புறம் கேழ்வரகு கூழ், கேழ்வரகு அடை, நவதானிய சுண்டல், கொண்டை கடலை, மொச்சை அப்படின்னு எல்லாமே அப்படி அடிக்கடிக்க வச்சிருக்காங்க. அங்க போனோடனே நமக்கு பயங்கர பசி எடுத்துச்சு. நம்ம எல்லாரும் நம்ம வயிறு முழுக்க நல்லா சாப்பிடுறோம். நல்லா முழுக்க சாப்பிட்டுட்டு நம்ம ஐயாவுக்கு என்ன சொன்னோம், ஐயா ரொம்ப நன்றி, இது போல ஒரு திருவிழாவை எங்கள் வாழ்நாளில் நம்ம இதுவரை பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க, உங்களுடைய ஐயாவுக்கு, அதாவது எனக்கு நீங்க எல்லாம் நன்றி சொல்றீங்க. நம்ம இது எல்லாமே கண்டு கழிச்சுட்டு நம்ம திரும்ப என்ன பண்ணுவோம், கன்னியாகுமரியிலே இருக்கிறோமா? வெரி குட். நம்ம வீட்டுக்கு வரணும்ல, அதனால பார்த்துட்டு நம்ம மாலை 5 மணி அளவு என்ன பண்றோம், கன்னியாகுமரியிலேருந்து திரும்ப பள்ளியிலேருந்து நம்ம வீடு நோக்கி வரோம். இந்த பள்ளியிலேருந்து நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய ஸ்கூல் நோக்கி வரோம். நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டோம். ஸ்கூலுக்கு வந்த உடனே நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா, எங்களுடைய வாழ்நாள்ல இது போல ஒரு திருவிழாவே, இவ்வளவு விதைகள் அடைந்த ஒரு திருவிழாவே நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு எனக்கு நீங்க எல்லாம் நன்றி சொல்றீங்க. நான் சொல்றேன், இந்த நன்றியை நீங்கள் எனக்கு கூறக்கூடாது, நம்மளுடைய பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கு தான் கூற வேண்டும் அப்படின்னு சொல்றேன். நீங்க எல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு வந்த உடனே நம்ம போய் நம்மளுடைய பிரின்சிபல், ஸ்கூல் முதல்வரை பார்த்துட்டு அவருக்கு என்ன பண்றோம், நம்ம எல்லாம் நன்றி சொல்றோம். நன்றி சொல்லிட்டு நீங்க அங்க என்ன பண்றீங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு போறீங்க. வீட்டுக்கு போனோன்னே இன்று நடந்ததை அனைத்து நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட சொல்றீங்க. அப்பப்பா, நாங்க இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற விதை திருவிழாவுக்கு போனோம். அங்கு 2 லட்சத்துக்கு மேற்பட்ட நெல் வகைகள் இருந்துச்சு, நவதானிய உணவுகள் இருந்துச்சு, ரசாயன மருந்துகள், பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தால் ஏற்படும் விளைவுகளை பற்றி சொல்லியிருந்தாங்க. வீட்டை சுற்றி எப்படி அழகான தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாத்திரங்கள், செம்பு வகையான பாத்திரங்கள், மரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட பாத்திரங்கள் அப்படின்னு அழகழகா வச்சிருந்தாங்க. இது எல்லாமே நீங்க போய் என்ன பண்றீங்க, உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட சொல்றீங்க. அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. என்னுடைய பையன், என்னுடைய குழந்தை நிறைய என்று தெரிந்து கொண்டான் அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறாங்க. இதோட நம்மளுடைய விதை திருவிழா என்ற உரைநடை முடிவுற்றது. என்ன மாணவர்களே, இந்த விதை திருவிழா என்ற உரைநடை பகுதி உங்களுக்கு தெளிவாக புரிந்து இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இப்ப நவதானியம்னா நான் என்னன்னு சொன்னேன், நவதானியங்கள் எது? நெல், கோதுமை, பாசிப்பயிறு, துவரை, மொச்சை, எள், கொள்ளு, உளுந்து, கடலை. இதுதான் நவதானியங்கள். பாதிப்பு அப்படின்னு ஏன் எழுதியிருந்தாங்க, அந்த ரசாயன விதைகள், இந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் அந்த விளைவுகளை தான் பாதிப்பு அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை லட்சத்திற்கு மேற்பட்ட நெல் விதைகள் இருந்துச்சு? 2 லட்சத்திற்கு மேற்பட்ட நெல் விதைகள் இருந்துச்சு. இந்த விதை திருவிழா எந்த ஊர்ல நடைபெற்றுச்சு? கன்னியாகுமரி. இதை தொடங்கி வைத்தவர் யார்? அந்த மாவட்ட ஆட்சியர். ஓகேவா? இந்த பாடம் உங்களுக்கு தெளிவா புரிந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, இத்துடன் ஒரு பணித்தாள் ஒன்றை இணைத்து அனுப்புகிறேன். நீங்கள் அதற்கான சரியான விடையினை எழுதி அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இப்பாடப்பகுதியில் உள்ள 1 மதிப்பெண் வினாவிற்கான விடையினை உங்களுடைய HW நோட்லையும், குறு வினாவிற்கான விடையினை உங்களுடைய CW அதாவது வகுப்பேடு நோட்லையும் எழுதுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.